என்ன அது வேகாத வெயில்ல கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய பொண்ணுங்கிற யானையை பிடிக்க முதல்ல இந்த நிலத்துலதான் நம்ம பள்ளம் தோண்ட போறோம். என்ன சொல்ற நீ? புரியலையா? நேத்தி கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறதா. அதுக்கு தான் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை நீ தான் கட்ட போற அப்படின்னு பெரிய பண்ணை ஏமாத்தி ஒரு நாடகம் நடத்த போறோம். அதுக்கு இப்ப பெரிய பண்ண வரணுமே. சிங்கப்பூர் தம்பி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறது அப்படின்னு கணக்கு புள்ள காதுல ஏற்கனவே நான் போட்டுட்டேனே. நான் தானே கட்ட போறதா சொன்னேன். யார் அது சிங்கப்பூர் தம்பி? நீதாயா சிங்கப்பூர் தம்பி? ஓ, நான் இன்னும் அந்த கேரக்டர்ல செட் ஆகல. சீக்கிரம் செட்டில் ஆயிடியா அந்த கேரக்டர்ல. டெஃபினட்டா அந்த பெரிய பண்ணை இப்ப இங்க வரும். ஏன்னா அது அல்பம். அந்த சமயத்துல நம்ம நாடகத்தை நடத்துறோம். இரு, ஒரு சின்ன செட்டப் முடிச்சுட்டு வந்துடுறேன். லக்கேஜ் இருந்தா வெயில் தெரியாது. அப்பா, சார் சார் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா சார்? யோ போயா, வெயிலும் மண்டை போட்டு கொளுத்துதே, தொல்லை பண்ற, போய் தொலையா. மறுபடியும் நான் தான். ஐயோ, இன்னும் நீ போகலையா? போயா, சொன்ன இல்ல, எத்தனை தடவை சொல்றது, போயா. நாங்கள்லாம் கிராமத்து ஆளுங்க, 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செய்றீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்லிட்டாக்க நான் மத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இல்லன்னா ஒவ்வொருத்தரா வந்து கேட்பாங்க. உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா? கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா, அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? போயா. வந்துட்டானுங்க, உயிரவாங்க. பாத்தீங்களா, சொன்ன நம்ப மாட்டேனீங்களே. சார் சார் என்னய்யா? இனிமே யார் வந்து இத பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம். என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். சரி போயா. பாருங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஆமாயா. நீங்க கண்டவருக்கு பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கேட்டாலும் என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க வேலையை கவனிங்க. யோ அந்த புரோக்கர் பையன் கூட இருக்காயா? அவன் இப்ப புரோக்கர் இல்லைங்க, சிங்கப்பூர் தம்பியோட செக்ரட்டரி. அதான் அந்த போடு போடுறான். வா போய் விசாரிப்போம். யோ, எதுக்கு அந்த சேர்ல? சேர்ல உட்கார்ந்தாதான் ஒரு பந்தாவா இருக்குயா. சேர்ல உட்கார். என்ன பண்ற? என் தலை எழுத்து உனக்கு கொடை பிடிக்க போறேன். தலையங்க தம்பி, தம்பி என்ன விஷயமா நிலத்தை அளந்துட்டு இருக்கீங்க? இத பாரியா, உனக்கு என்ன விஷயம் வேணாலும் அவங்கள போய் கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையா? அவங்களேதான். நல்லவன். You that then this that this புரோக்கரே, என்ன பெரிய பண்ண சௌக்கியமா? மிஸ்டர் அம்பலவன், அங்க என்ன பேச்சு? சாரி சார். மேனர்ஸ் இல்லாம நடுவுல பேசிட்டீங்க. வாங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் வரணும். அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும். ரயில்வே பாலம் எதுக்குங்க? இந்த லகேஜ் தூக்குறதுக்கு. இந்த பாருங்க, குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஒரு கோர்வை வராது. இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அதுக்காக தான் அந்த பாதை. அப்புறம் வேலைக்கு, ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம். இவர் யாரு, வேலை கேட்டு வந்திருக்காரா? ஐயோ, அவர் பெரிய பண்ணுங்க. அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க? பெரிய பண்ண சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது செய்யுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஏசி வண்டியில உட்கார்றேன். அப்புறம் அந்த இளநீ கேட்டேனே, 2 இளநீ கொண்டாடா. சரிங்க, 200 இளநீ வேணும், கொடுங்க. 200 இளநியா? ஏன் புரோக்கர் வியாபாரமா பண்ண போறாரு? அவர் இளநியை குடிக்க மாட்டாருங்க, இளநில தான் குளிப்பாரு. குளிப்பாரா? என்னங்கடா இது, நல்ல தண்ணியில நம்ம குளிக்க முடியல, எண்ணெயில குளிப்பாரா? பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாரு, பெரிய இடம் தான். அதனாலதான் என் வீட்டுல தங்கியிருக்காரு. நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணமா ஏதோ பேசாத. அவ்வளவு பெரிய கொடைக்கு முன்னாடி இந்த கொடையை விரிக்கலாமா? அசிங்கமா இல்ல? கொடையை மடக்கிட்டுங்களா? நீ கொடையை மடக்கு, நான் பையனை மடக்குறேன். ஐயா நில்லுங்க, யாரும் உள்ள போக கூடாது. ஏன்டா, ஏன் உள்ள போக கூடாது? சிங்கமா இருக்கு. சிங்கமா இருந்தா பரவாயில்லைங்க, சிங்கப்பூர்ல இருக்குது. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் உள்ள போக கூடாது. அப்பாயின்மெண்ட் அது, அம்மாயின்மெண்ட் அது. என்னடா கணக்குல நான் முதலாளி, அதுலயும் பெரிய பண்ண, நான் உள்ள போக கூடாது. என்ன தம்பி, வயசாச்சே தவிர இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே. நாளைக்கு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? புரோக்கர் என்ன என்னய்யா, தம்பிய பாக்கணும். அதெல்லாம் தம்பி எல்லாம் பார்க்க முடியாது, அவர் மூட்ல இல்ல. யோ, கண்டாளெல்லாம் உள்ள விடாத நான் சொல்லல. சொல்ல நுழைஞ்சிட்டாருங்க. நுழைஞ்சா விழுது இல்ல. சொல்ல புரோக்கரே, புரோக்கரே, வண்டி எடுப்பா. புரோக்கர் சார், தம்பிய பாக்கணும். நீ வேற ஏயா கழுத்து இருக்கிற? தம்பியே மூட அவுட் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பேனாவை தொலைச்சிட்டாரியா? பேனாவை தொலைச்சதுக்கு யாராவது மூட விட்டாவாங்களா? அது என்ன சாதாரண பேனாவா? அவர் அப்பா அவருக்கு ஆசையா வாங்கி கொடுத்த பேனா, தங்க பேனா. தங்கத்தால செஞ்ச பேனாவா? நிப்பு வைரம். வைரமா? அதுக்கு இங்கே போடுவானா? ஏன் அதுவா எழுதும்? இவரு காலேஜ்ல சேரும்போது அவன் அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. இவர் அதை தொலைச்சவனே அவர் அப்பா அங்க மூட விட்டாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூர்ல ட்ரங்கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ட்ரங்காலுக்கு 200 ரூபாய். இது வரைக்கும் 50 ட்ரங்கால் வந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போடுங்க. நல்ல நேரத்துல கணக்கு தெரியாது, தெளிவில்லாத போது கேக்குறீங்களா? எவ்வளவுன்னு சொல்லியா? கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆகுங்க. ஒரு பேனாவுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்றாரு. நீங்க 10 ரூபாய் கொடுத்து ஒரு புது பேனா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. என்னையா புரோக்கர், பேனாவை தேடாம அங்க நின்னு பேசிட்டு இருக்க?
தம்பி பேனாவை தேட தான் போய்கிட்டே இருக்கிறேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்க வேண்டியிருக்கு. நீ வேற நடுவுல ஏயா? தம்பி சிங்கப்பூர்ல இருந்து அப்பா மறுபடியும் போன் பண்ணுவாரு. போன் பண்ணுவாரா? பண்ணுவாரு. போன் வரும்ல? கண்டிப்பா வரும். வந்தா சமாளிச்சுக்குங்க. ஓகே ஓகே. டிரைவர் வண்டி எடுப்பா. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கார் இன்னும் 2 நாள் தான் இருக்கும். தெரியும்பா. என் வீட்லயே 2 பெண் இருக்கு. நீங்க சொல்றது வேற பெண், நான் சொல்றது இந்த பெண். ஓ, நீங்க இதை சொல்றீங்க, நான் அதை சொல்லிட்டேன் போல இருக்கு. ஏன் தம்பி, அப்பாவோட பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஏன்? ஒரு மரியாதை தான். அடாடாடாடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதுங்க. ஏயா, நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா? நான் சொல்லிருக்க மாட்டேனா? என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. நீ போனி இம்சா போ. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. அப்பா சிங்கப்பூர்ல என்ன இருக்காரு? ஒரு பேச்சுக்காக கேட்டேன். பணக்காரரா இருக்காரு. அது ஒண்ணு போதுமே, அது ஒண்ணு போதுமே. இல்ல, சிங்கப்பூர்ல என்ன தொழில் பண்றாருன்னு கேட்டேன். என்ன தொழில் பண்ணலன்னு கேளுங்க. பொடி வச்சே பேசுறீங்க தம்பி. தும்மல் வர அளவுக்கு பொடி இருக்குது. ஏ அப்பா, என்ன ஆட்டு ஆடுறீங்க? காலை ஆட்டு காட்டு 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 காட்டுங்க. அதேங்க அப்பா, அந்த ஆட்டை விட இந்த ஆட்டு தான் நியாயமா இருக்கு. இந்த வயசுல இந்த ஆட்டை ஆட்டுறீங்களே, 2த்தையும் சேர்த்து ஆட்டினா அமோகமா இருக்கு. மீன் பார்த்து இந்தாங்க சிங்கப்பூர் சென்ட். என்ன வாசனை! இந்த தூக்குதே. சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். பூட சென்ற நாரும் மணக்கும் இல்லை. பூட சென்ற நாரும் மணக்கும். சிங்கப்பூர் கால். ஹலோ, சிங்கப்பூர் காலா? இதுல சிங்கப்பூர் அப்பா பேசுறாங்க. யாரு, உங்க பெரியப்பாவா? ஏன் அப்பாவதான் சிங்கப்பூர் அப்பா சொல்றேன். வேலு எங்கன்னு கேட்டா வெளியே போயிருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ, இதுல சொல்லுங்க. ஹலோ, நான் பெரிய பொண்ணு பேசுறேன். யோ, என் பையன் தங்கவேலு கூப்பிடியா? தங்கவேலு வெளியே போயிருக்கான்னு சொல்லுங்க. வெளியே போயிருக்கேன்னு சொன்னாருங்க. இல்ல, நான் தான் வெளியே போயிருக்காரு. என்ன பேசுறது புரியல. பேனா கட்சிதா? பேனா வேணா கிடைக்கலன்னு சொல்லுங்க. கிடைக்கல. பேனா கிடைச்சிருச்சு. கிடைச்சதா? என்னது தொலையாத பேனாவே கிடைச்சதுங்கிறான். சரி, தம்பி வந்து அவனை போன் பண்ண சொல்லு. ஆமா, அவன் கல்யாண விஷயம் என்னாச்சு? எல்லாம் ஏறத்தால முடிஞ்ச மாதிரிதான். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்குங்க. அவங்க அப்பா மாதிரி அழகா இருக்கும். எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லையா? பொண்ணோட அப்பா என்னவா இருக்கான்? அவன் அந்தஸ்து என்ன? அவன் கௌரவம் என்ன? புரோக்கரங்கய்யா. அவர் பேனா தேடி போயிருக்காரு. சென்னை அது இப்பதான் பேனா கிடைச்சதுங்கிற அப்புறம் தேட போயிருக்காருங்கிற. ஆனா அவருக்கு கிடைக்கலங்க, உங்க பையனுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க. நீங்க வைங்க, 200 ரூபாய் செலவாகுது இல்ல. பேனா பத்தி ஏங்க போய் சொல்றீங்க? அட போங்க தம்பி, இல்லன்னா உங்களை திட்டுவாரு. ஒரு திட்டுக்கு 1000 ரூபாய் செலவா? அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி, பேனா பத்தி கேட்ட நான் என்ன சொல்றது? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம். நல்ல காரியமா? ஆமா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம ஒண்ணுதானே சொல்லியிருக்கோம். இன்னும் 999 இருக்கு. என்ன கல்யாணம்? ஒண்ணும் புரியாது. இதை வந்துடுறேன். இழிச்சு வாய் மாப்பிள்ள. நமக்கு மேல போய் சொல்லுவார் போல் இருக்க. ஏன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். நல்ல வசதி, ஹீரோ மாதிரி இருக்கான். நம்ம ஜானகிக்கு பொருத்தமா இருப்பான். கல்யாணத்தை முடிச்சிருவோமா? எதுக்கும் ஜானகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கியா? ஜானகி, நான் சொன்னா மீறாது இல்ல. கழுத்தை நீட்டினா நீட்டும். அப்பா, என்னடா? நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவருனா எவரு? அதான்ப்பா, அவரு சிங்கப்பூர்காரரு. சிங்கப்பூர்காரரா? உங்க ஆசைப்படி நல்ல வசதியா அந்தஸ்தோட இருக்காரு. பார்க்க லட்சணமாவும் இருக்காரு. அதான். சொல்லு. அதுக்கெல்லாம் மேல மனசு விட்டு வேற பழகியாச்சு. நீங்க சம்மதிப்பீங்கங்கிற தைரியத்துலதான் கேக்குறேன். ஐயோ கிழவி, என்ன சின்ன குண்ட போடுறா? ஏமா, பெரியவளுக்கே இன்னும் கல்யாணம் முடியல. உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்பாப்பா, இல்ல, நான் தான் அவர் மனசார விரும்புறேன். உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு. இவ்வளவு சொல்லிட்டேன்னு சொன்னேன். குழப்பிட்டோம் உன்ன. அப்பா, எங்கப்பா கிளம்பிட்டீங்க?
தம்பி பெரிய பண்ண பழத்தோட வருது, நம்ம நாடகத்தை நம்ம ஆரம்பிச்சிருவோம். இது பாருங்க, நான் சொல்றத கேளுங்களேன். நீ சொல்றத என்னால கேட்க முடியாதுப்பா. உங்க அப்பா என்ன உனக்கு எதுக்கு செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணாரு? எதுக்கு? குறுக்க பேசாதப்பா, ஃப்ளோ போய்டும். உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக தானே. நீ மாட்டு இஷ்டத்துக்கு ஊத்தி லவ் பண்ணா என்னால என்ன பண்ண முடியும்? நான் உடனடியா உங்க அப்பாவுக்கு சிங்கப்பூர் கொடுத்தேன். ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. என்ன வாங்க நீங்களே சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவர மெட்ராஸ்க்கு எதுக்கு அமிச்சாரு வரப்பா? எதுக்கு? இங்க ஒரு ஃபேக்டரி கட்ட தானே, அத ஒழுங்கா கட்ட வேண்டியதானே. நடுவுல லவ் பண்ண வேண்டி கிடக்க லவ். அந்த பொண்ணு யாரு, அவளுடைய குலம் என்ன, அவளுடைய கோத்திரம் என்ன, அவளுடைய அந்தஸ்து என்ன, இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்போ உங்க பொண்ணு இருக்கா, அவளே ஒரு ஒட்டாண்டிய லவ் பண்ணா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அதுதான் இல்லையே. என் பொண்ணு கோடீஸ்வரம் பையனால லவ் பண்றா. உங்க பையன் என் பொண்ணு ஜானகி லவ் பண்றாரு. உங்க பொண்ணு? ஆமா. இவரா? ஆமா. ஐயா சத்து, என்னது இவ்வளவு நீச்சமா சொல்றீங்க? இருங்க தம்பியை கேட்டு பார்க்கலாம். தம்பி தம்பி நீங்களே சொல்லுங்க, நீங்க என் பொண்ணு ஜானகியை லவ் பண்றீங்கல்ல? என்னது? ஜானகி உங்க பொண்ணா? ஆமா. முக ஜாடையில தெரியல? இல்லையே. அவங்க அம்மா ஜாடை. அப்படியா? ஆமா. என்ன இது ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? இது ஒண்ணும் எனக்கு சரியா தெரியல. நான் உடனடியா சிங்கப்பூருக்கு ட்ரங்கால் பண்றேன். இந்த தம்பி கண்ட கண்ட சாதாரண பொண்ணெல்லாம் லவ் பண்றாரு. புரோக்கர் தம்பி. என்ன புரோக்கர் தம்பி? புரோக்கர் தம்பி? சரி அண்ணன், என்ன போய் சாதாரண பண்ணேன்னு சொல்லிட்டியே. நான் 100 ஏக்கர் சொந்தக்காரையா? என்னையா 100 ஏக்கர்? சிங்கப்பூர்ல அவருடைய பாத்ரூமே 100 ஏக்கர் தெரியுமா உனக்கு? அவசரத்துக்கு போக முடியாத. அத பத்தி என்னையா? அங்க ஃபேக்டரி வச்சிருக்காரு, டீ எஸ்டேட் வச்சிருக்காரு, சொந்தமா ஏன் இருக்கியா அவருக்கு? கொஞ்சம் இருங்க. இது பாருங்க, 1000 தான் இவர் ஏழையா இருந்தாலும். ஐயோ, ஏழையா இருந்தா பரவாயில்ல தம்பி. உங்க ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்றச்சே இவர் பஞ்ச பரதேசி. அதெல்லாம் இருக்கட்டும், ஜானகியை விரும்பி தொலைச்சிட்டனே. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சந்துட்டீங்க. எனக்கு எதுக்கு வீண் பண்ணாப்ப? எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன். தம்பி சரி வச்சு விட்டேன். பாருங்க தம்பி, நல்ல விஷயத்துக்கு சொல்லும்போது ஃபோன் பண்ண புரோக்கர் பாருங்க. அம்பளவானன் ரொம்ப ஓவரா போகாதீங்க. உங்க ஒரு நல்ல முடிவு வாங்க. சரி. உங்க அந்தஸ்துக்கு உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அப்பாவுக்கு சொல்லாம கல்யாணத்தை எப்படி பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாட்ட சொல்றது? பிள்ளையோட அப்பா கல்யாணத்துக்கு வரணுமா? பொண்ணுடைய அப்பா நான் கல்யாணத்துக்கு வரலையா? சிம்பிளா கோவில்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சரியா போயிட்டு விட்டுருவாரு. இல்லன்னா நான் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். இதுக்கு மேல கேவலமா போக முடியுமா? அப்ப என்ன இந்த விஷயத்தையே அப்பாட்ட இருந்து மறைச்சலாங்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் பொய் சொல்லலாம். வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றெல்லாம் பஸ்ல படிச்சுக்கீங்க. தட்ட கொண்டா கணக்கு டிகி டிகி. கல்யாணம் ஓகே மாமா? மாமாவா? ஐயோ முதலாளி, கல்யாணத்துக்கு முன்னாலே போயிட்டீங்களா? சந்தோஷத்துல சாஞ்சா காரியத்தை முடிச்சிருவே. உன்னெல்லாம் என்ன அறுவாளால வெட்டிடுவீங்க? அவசகுணமா பேசாதடா, மிதிப்பேன். சிங்கு மாப்பிள உள்ள வரலாமா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க உள்ள வரலாம்னு கேட்டுக்கிட்டு? நீங்க தான் வரணும் போணும். இது உங்க வீடு தானே? என்ன அம்மாவும் பிள்ளையும் அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா தாய் பாசம் அன்பா பேசிக்கிட்டோம். நான் எதுக்கு வந்தேன்னா, வர 10ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்கத்தான் வந்தேன். என்ன 10? நாளைக்கே வச்சுங்க. நாளைக்கு தாங்க 10. ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அப்போ வர 16ஆம் தேதி வச்சுக்கலாமா? ஒரே வாரத்திலயா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பொண்ணு கழுத்து நீட்டினா பையன் படக்குன்னு தாலியை கட்டிடுவான். டேய், அத பத்தி கேளுடா. அம்மா என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு நகை வாங்க போறியே, மெட்ராஸ் தானே போற, அப்படியே தம்பி வீட சுத்தி பாத்துட்டு வா ஏன்னு சொல்லுது. பாக்கலாம்ல தம்பி? ஓகே ஓகே. என்ன வீடா? நாட் ஓகே. அம்பளவானா, அது உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும் அவ்வளவுதானே? ஒரு வீடா? அது தம்பியோட வீடுகள்ல ஒரு வீடு பார்க்கணும் அவ்வளவுதானே? அப்படிதான் நினைக்கிறேன். என்னைக்கு வரீங்க? எப்ப வேணாலும் வந்துடுறேன். அது எப்போ வேணா வரணும், அது டேஞ்சர். நீங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்க ரெடியா இருப்போம். அது நாளைக்கு 10, 16 கல்யாணம், 11ஆம் தேதி வந்துடுறேன். 11ஆம் தேதி. ஓகே, சாப்பிட்டு போங்க. நாங்க வீட ரெடி பண்ணணுங்க. போயிட்டு வரோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆமா, நீங்க யாரு? நான் கதாசிரியர். இவர் டைரக்டர். சார் டைரக்டரா? நான் தான் அப்பா அருணாச்சலம். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. அது நிறையவே கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. நீங்க எடுக்கிற படத்துல என்ன மறந்துடாதீங்க. அது எங்க படத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங். அவ்வளவு சின்ன படமா? பட்ஜெட் படம். அடுத்தாப்புல பெருசா எடுத்து வெளியே விடுவீங்க இல்ல, அதுல ஒரு கனமான பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் சுமக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? ஒரே ஒரு க்ளோஸ் அப் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். வரேன். டைரக்டர் சார், உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. டைரக்டர் சார், உங்களை கூப்பிடுறாரு. நீ தாயா டைரக்டர்?
11ஆம் தேதி கண்டிப்பா வீடு தருவார்ல? வாங்க. முடியாது முடியாதுன்னு எத்தனை தடவை கேட்டாலும் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பிக்னிக் வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னடா பொல்லாத பிக்னிக்? 10,000 ரூபாய் கேக்குறேன். நீ நான் அமெரிக்காவுக்கு பிக்னிக் போற? ஒழுங்கு மரியாதை படிச்சுனா போதும். ஆமா சார், என்னய்யா? இந்த 11ஆம் தேதி என்ன 11ஆம் தேதி? நீ இவனோட சேர்ந்து பிக்னிக் போறியா? இல்ல சார், இந்த ஷூட்டிங் விஷயமா. முதல்ல இந்த 11ஆம் தேதி எழுவு கொட்டு வரேன், அப்புறமா நீ சொல்லு. டேய், ஒரு 1000 ரூபாய் கை செலவு வாங்கிட்டு போயிட்டே இரு. போ. அப்புறம் கவனிச்சுக்கிறேன் பாருங்க. என்னடா பெருசா அப்புறமா வந்த விஷயத்தை சொல்லியா? ஒரு நிமிஷம் சார். சரி, ஒரு வேலு வணக்கம் டைரக்டர். இவரு அம்பலவனம் கதாசிரியர். இந்த 11ஆம் தேதி ஷூட்டிங் சம்பந்தமா. ஷூட்டிங் கீட்டிங்லாம் இல்ல, வீட பார்த்தா நல்லா இருந்துச்சு. 11ஆம் தேதி பொண்ணோட அப்பா வராங்க வீட பாக்குறதுக்கு. என்னது, பொண்ணோட அப்பாவா? அது ஃபைனான்சியர் தாங்க பொண்ணோட அப்பா. பொண்ணு தான் ஹீரோயின், ஹீரோயின் தான் ஃபைனான்சியரோட பொண்ணு. அதத்தான் சொல்றாரு. சரி சரி. ஏன் செக்ரட்டரி, 11ஆம் தேதி வீடு ஃப்ரீயா? சரி, கதை என்ன சொல்லுங்க. கதையா? ஆமா, கண்ட கதையெல்லாம் எடுத்து வீட்டோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமா? ஓ, இப்ப வீட்டுக்கெல்லாம் கூட இமேஜ் உண்டா? கண்டிப்பா இமேஜ் உண்டு. இந்த வீட்ல எடுத்த 4 படம் பிரசிடென்ட் அவார்டு வாங்கி இருக்குது. கதையை முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லனா முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. என்ன அம்பளம் கதைன்னு கேக்குறாரு? கதை தானே, நான் விடுறேன் பாரு. இத பாருங்க, ஒரு பணக்கார பொண்ணு இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ தானும் பணக்காரன்னு பொய் சொல்லிடுறாருங்க. ஹீரோ எங்க பொய் சொன்னாரு? புரோக்கர்ல பொய் சொல்ல சொன்னாரு. அது புரோக்கர் பொய் சொல்ல சொன்னாலும் ஹீரோ ஏன் பொய் சொன்னாரு? அது சொன்னது அது இதுக்காக. சும்மா கதை விடக்கூடாது. அது கிடுகிடா மேல ஒரு ஆசை ஹீரோ. இந்த கிடுகாடெல்லாம் என்கிட்ட. யோ, என்ன அங்க தகராறு? இது தகராறு இல்லைங்க, இதுதான் ஸ்டோரி டிஸ்கஷன். இந்த கொத்தவால் சாவடி சண்டைக்கு பேரு ஸ்டோரி டிஸ்கஷனா? சரி, 11ஆம் தேதி உங்க பைனான்சர் இந்த வீட்டை வந்து பாத்துக்க சொல்லு. ஆனா கதையை முடிவு பண்ணிட்டு வரணும், தெரியுதா? வீட்டு வாடகை 3000 ரூபாய், ஏசி போட்டா 300 ரூபாய் ஜாஸ்தி. இந்த லோக்கல் கால் எஸ்டிடி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துடணும். வவுச்சரோட அவங்ககிட்ட செட்டில் பண்ணிடுங்க. ஏன்னா அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன். நீங்களும் சிங்கப்பூரா? ஏன்? கதை இப்பதான் சார் சூடு பிடிக்குது. நீங்க சிங்கப்பூர் போங்க, நாங்க 11ஆம் தேதி பைனான்சியருக்கு இந்த வீட்டை நல்லா சுத்தி காட்டுறோம். அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! அனுமார் வால் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு. அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர், பின்வாசல் பினாங்கு. ஊர் பக்கம் போல இருக்குது மாப்பிள்ள. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு. ஏதோ ஏழைக்கு ஏத்த எல்லூருண்ட என்னால முடிஞ்சதை செய்யறேன். நோ, வரதட்சணை பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். ஜானையை கட்டின புடவையோட அனுப்பிச்சு விடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். 2 புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சார், பைனான்சியர் என்ன சொல்றாரு? வீடு ஓகே தானே? அது பாருங்க, போன் பண்ணி அடிக்குது பாருங்க. படுத்தாதீங்க, போங்க போங்க போங்க. சார், இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஹலோ, ஆமா சார், நான் தான் போட்டேன் சிங்கப்பூர் காலு, அர்ஜென்ட். என்ன புரோக்கர், அந்த தம்பி என்ன பைனான்சியர்னு சொல்லுது? அது இல்லைங்க, அவன் சம்பந்தியோட செக்ரட்டரி. கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும். மெட்ராஸ் போலீஸ், சிங்கப்பூர் போலீஸ், 2 போலீஸ் வரும். அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் பைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சிருக்க. என் அறிவு கேட்ட ஒரு கேள்வி, கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா? அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிருவேன். வீட்டு செக்ரட்டரி நான் சமாளிக்கிறேன் பாருங்க. செக்ரட்டரி தம்பி. என்ன சார், வீடு பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் அப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறமா? அப்ப கல்யாணம் வரைக்கும் கதை எடுத்தாச்சா? ஏங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கதை எப்படி போகுது? இந்த ஹீரோ மேல இந்த பணக்காரன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்? பணக்காரனுக்கு தான் கல்யாணம் எடுத்ததே தெரியாதே. ஏங்க, செக்ரட்டரி சொல்லியா? செக்ரட்டரி ஒரு இழிச்ச வாயப்ப. அப்ப போலீஸ் வருதா? எப்படி சொல்ல முடியும்? ஏன்? ஹீரோ தான் மேஜர் ஆச்சே. மேஜரா? குழப்பறாரே. போலீஸும் வரலன்றீங்க, இப்ப கதை எப்படிதான் போகுது? அது எப்படியாவது போட்டோம். நீ செக்ரட்டரியா லட்சணமா நடக்க கத்துக்க. அந்த போன் அலறுது, போய் எடுப்போம். என்ன எப்படி அந்த பையில சமாளிச்ச பாத்தீங்களா? அப்ப தம்பி என்ன வரட்டா? சரிங்க. புரோக்கர் கல்யாணத்துக்கு வந்துருங்க. பருப்பு இல்லாம கல்யாணமா? அது சரி தம்பி, நீங்களும் வந்துருங்க. மாப்பிள்ளையே, நீங்க தானே வீட பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். வரட்டேன் நானு.